கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஸ்லிம் சமுதாயம் அல்லாஹுடைய விஷயத்திலும் தூதர் விஷயத்திலும் ஒட்டுமொத்த சமுதாய நலன் விஷயத்திலும் மறுமை நலனை நாடி பல்வேறு நற்காரியங்களில் ஈடுபடுபவர்களாக தீமைகளை தடுக்கக்கூடிய சிறந்த உம்மத்தாக விளங்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு செயல் திட்டத்தை தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கையில் எடுத்திருக்கிறது. அந்த வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ சிறுவர் ஆதரவு இல்லம், முதியோர் ஆதரவு இல்லம், தாவா சென்டர், இந்த நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இது ஜமாஅத்தினுடைய மாநில தலைமை பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டு வருது. இந்த நிறுவனங்களுக்கு நன்கொடை சக்காத்து தொகைகளும் வருது. அப்படி சக்காத்து உதவிகள் கூட இந்த நிறுவனங்களுக்கு ஓரளவு என்ன செய்யும், தன்னிறைவாக ஆக்கி அதை செயல்படுத்த முடியும். ஆனால் ஆலிம்களை உருவாக்கக்கூடிய இஸ்லாமிய கல்லூரி, ஹாஃபில்களை உருவாக்கக்கூடிய ஹிஃபுல் மதரசா, அது ஒரு அத்தக்குவா இஸ்லாமிக் ஸ்கூல் என்று சொல்லணும். 3 ஆண்டுகள் உலக படிப்போடு ஹாஃபில்களை உருவாக்கக்கூடிய மதரசா, இவர்களுக்கெல்லாம் நாம் நன்கொடையை மட்டும்தான் வசூல் பண்ண முடியும். குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் அதில் ஒரு 3 பேர் இஸ்லாத்தை ஏற்று வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு மட்டும் பிரத்யோகமாக ஜக்காத்தை வசூல் பண்ணலான்னு வைங்களேன். எதுக்கு இதை சொல்ல வரோம்னா, ஒரு மாணவருக்கு ஒரு மாதத்துக்கு 6500 ரூபா சொச்சம் செலவாகிறது. இந்த கல்லூரியில், இஸ்லாமிய கல்லூரியில் ஒரு 41 பேர், ஹிஃபுல் மதர்சாவில் ஒரு 54 பேர், இவர்கள் ஒரு ஆண்டுக்கு இவர்களுக்கு மட்டும் 70 லட்சம் ரூபாய் பக்கம் 3/4 கோடி ரூபா செலவாகுது. இந்த பொருளாதாரத்தை ஜமாஅத்துடைய மாநில தலைமை தான் பார்க்கிறது. இப்போ நம்ம என்ன செய்யறது? இந்த மாதிரி மார்க்க அறிஞர்களாக தன் பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் ரொம்ப ஆர்வமாக அனுப்பி வைக்கிறாங்க. அதில் ஒரு சகோதரி இஸ்லாத்தை ஏற்றவங்க 2 மகனை அனுப்பி வச்சாங்க. இருக்கிற 2 பசங்களையுமே அனுப்பி வச்சாங்க. ஆலிம்களாக்கணும், நாம் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தை போன்று கிராமப்புறங்களில் தாவா செய்து மார்க்கத்தை எடுத்துரைக்கக்கூடியவர்களாக ஆலிம்களாக்கணும்னு 2 பேர் அனுப்பிச்சாங்க. இந்த கொரோனா காலத்தில் அவர் ஊரில் இருக்கும் பொழுது ஒரு பையன் என்ன ஆயிடுறாரு, குளத்தில் தவறி விழுந்து இறந்துட்டார். அல்லாஹ் அவருக்கு ஷஹீதுடைய கூலி தரட்டும். இன்னொரு பையன் தான் வீட்டுக்கு இருக்கக்கூடிய ஆண்மகன். ஆனால் அந்த தாய் இவனை ஆலிம் ஆக்கணும் என்று அந்த கல்வி பணியை முழுமைப்படுத்துவதற்காக வேண்டி அனுப்புகிறாங்க. இப்படி மார்க்கத்தை ஏற்றவர்களுக்கு மார்க்க அறிஞர்களாக தன் பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. ஹிஃபுல் மதரசாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 2 குடும்பத்தினர், அவங்க தாம் பிள்ளைய சேர்த்தாங்க. ஒருத்தர் போன வருஷம் சேர்த்தாங்க, இன்னொருத்தர் இந்த வருஷம் சேர்த்தாங்க. அவர்கள் மதரசால சேர்க்கப்படும் பொழுதே எந்த மாதிரி சேர்த்தாங்க தெரியுங்களா? அவர்கள் குரான் ஓதணும், மனப்பாடம் பண்ணணும். சரி, பார்த்து நல்லா சரளமாக ஓதுவாங்களாவா? 10 ஜுஸ் மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க. குரானில் 3ல் 1 பண்ணிட்டாங்க. இனி 2 பகுதி பாக்கி, 20 ஜுஸ் பாக்கி இருக்கு, அதை கற்றுக் கொடுங்க என்று தன் பிள்ளைகளை குரானை சுமக்கும் உள்ளங்களாக அந்த பிள்ளைகளை அனுப்ப நினைக்கிறாங்கன்னா அவர்கள் முன் வருகிறார்கள். இப்போ அவர்களை அரவணைக்க நாம் முன் வரணுமா வேணாமா? இப்போ இதற்கான பொருளாதார நெருக்கடி என்ன? இதற்கு ஒரு வருஷத்துக்கு 70 லட்சம் ரூபா ஆகுது. ஒரு மாணவனுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 6500 ரூபா செலவாகுது. நம்ம வருஷத்துக்கு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு நம்ம ஒரு டீ ஒரு 10 ரூபா அல்லது ஒரு 20 ரூபா 2 டீ சாப்பிட்ற காசு, அவ்வளோதான். 2 டீ சாப்பிட்றதுக்கு ஒரு 20 ரூபா ஒதுக்கி வைக்க மாட்டோமா? இதுதான் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாணவருக்கு நாம் சேர்த்த காசு. ஒரு மாணவருக்கு ஒரு மாதத்துக்கு யூஸ் ஆயிரும் 6500 ரூபா. இப்படி யோசிச்சு பாருங்க. இது 2 பணி மட்டும் அல்ல, இது மாதிரி மாநாடுகளாக இருந்தாலும் சரி, மற்ற அலுவலகங்களை வைத்து பள்ளிவாசல்களை பராமரித்து பல்வேறு சட்ட பிரச்சனைகளை சந்தித்து ஜமாத்தில் பல்வேறு எதிர் போராட்டங்கள், அநீதிக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள், இதையெல்லாம் எதிர்கொண்டு ஒரு ஜமாத்தை வழிநடத்தணும்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதரவர்கள் காலத்தில் ஒரு கவர்மெண்ட் இருந்துச்சு, கருவூலம் வந்தது. இப்போ நம்மள்ட்ட கவர்மெண்ட் இல்லை, நிதிதான், நன்கொடைகளை வைத்துத்தான் அது இயங்குகிறது. இதை கவனத்தில் கொண்டு மக்கள்கிட்ட இதை சேகரிக்கணும். எப்படி நம்முடைய தாவா பணியை தனித்தனியாக செய்தால் அது சாத்தியமற்றதாக இருக்குமோ, கூட்டாக செய்தால் இலகுவாக இருக்குமோ, அதே போல இந்த நன்கொடைகளை திரட்டுவதற்கும் ஜமாத் ஒரு திட்டம் வைத்திருக்கிறது. அதை தனித்தனியாக என்னைக்காவது யாராவது கொடுக்கறத விட கூட்டா வருஷத்தில் குறிப்பிட்ட இந்த ரமலானுடைய 2வது வார ஜும்மாவுடைய வசூல் பிரத்யோகமாக இந்த பணிகளுக்கே போகட்டும்.
அல்லது இந்த மதரசாவுக்கு போகட்டும், அல்லது இந்த ஹிஃபுல் மதரசாவுக்கு போகட்டும், அல்லது இந்த ஜமாத்திற்கான நன்கொடையாக அமையட்டும். எல்லா பரவலான ஒரு விதை, அந்த விதையிலிருந்து விரிச்சு வந்ததாக இருக்கின்ற மரம், அந்த மரத்தின் இலைகள், ஒன்று சிறுவர் இல்லம், ஒன்று முதியோர் இல்லம், ஒன்று தாவா சென்று, ஒன்று சமுதாய பணிகள், ஒன்று தாவா பணிகள், இன்னொரு பக்கம் மனிதநேய பணிகள், இன்னொரு பக்கம் ஆர்ப்பாட்டம், இன்னொரு பக்கம் கல்லூரி, இன்னொரு பக்கம் ஹிஃபுல் மதரசா. அனைத்துக்குமான ஒரு விதையாக நாம என்ன கொடுக்க போறோம்? இந்த ரமலான்ல, இந்த வாரத்துல ஒரே ஒரு ஜும்மா, வருஷத்துல பிரதானமாக இந்த ரமலானில் ஒரு ஜும்மாவாக இந்த நிதி முழுக்க முழுக்க தலைமை பணிகளுக்காக, தலைமை செய்கின்ற இந்த சேவை நிறுவனங்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற செலவுகள் என்பதை கவனத்தில் கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரமலானிலே புயல் காற்றை விட அதிவிரைவாக தர்மம் செய்தார்கள் என்ற நபி வழியை செயல்படுத்தும் முகமாக நம்மால் இயன்ற அர்ப்பணிப்பை வாரி வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளிலும் 2 வானவர்கள் இறங்குவார்கள், பிரத்யோகமாக இறங்குவார்கள். 2 வானவர்கள். அதுல ஒரு வானவர் சொல்வார், அல்லாஹும்ம ஆத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, இறைவா இன்றைக்கு தர்மம் செய்தவருக்கு பிரதி உபகாரத்தை கொடு, கூலியை வழங்குன்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருப்பார். இன்னொரு வானவர் சொல்வார், அல்லாஹும்ம ஆத்தி மும்சிகன் தலஃபா, இன்னைக்கு யார் தர்மம் செய்யாம இருக்கிறானோ அவனுக்கு இன்னைக்கு அழிவை கொடுத்துரு. அழிவுனா அன்னைக்கு பறக்கத்து இல்லை, சரிங்களா? அந்த 2 வானவர்கள் தினம்தோறும் இறங்குவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த வானவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளில் நம்முடைய தர்மங்கள் நமக்கு பலன் தருகிற, மன்னிப்பை தருகின்ற, பல கூலிகளை வழங்குகிற, நாளை மலையளவு கூலிகளை பெற்று தருகின்ற வகையில் அந்த தர்மங்கள் அமையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.